லொகேஷன் போட முடியுங்களா சொல்லுங்க பாப்போம். அது இல்லைங்க, ரேபிடோல நீங்க புக் பண்றீங்க, 6 பேருக்கு அது ஓகே சொல்லுது. நீங்க 8 பேருன்னு சொன்னா எப்படிங்க? நீங்களே சொல்லுங்க. ரைட்டுங்க, அதுக்கு தான் நான் 200 சேர்த்து எனக்கு காசு, நான் உங்ககிட்ட நான் காசை கேட்டேன் எக்ஸ்ட்ரா. சொல்லுங்க, எனக்கு வண்டி தான் முக்கியம்ன்ற. சரி நீங்க கேன்சல் பண்ணுங்க. நீங்க 8 பேர் வச்சுட்டு எப்படிங்க என்ன கேன்சல் பண்ண சொல்றீங்க? 6 பேர் வச்சு நான் ஏத்தலன்னா நான் கேன்சல் பண்ணலாம். புரியுதுங்களா? நீங்க 6 பேர் ஏத்துங்க, நான் தாராளமா வரேன். நீங்க 8 பேர் ஏத்திட்டு கேன்சல்னா நீங்களே சொல்லுங்க, நியாயமா சொல்லுங்க. ஹலோ, இதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணதே இல்லைங்களா? ஏன் நீங்க வந்து பண்ணிருப்பீங்க, ஆனா அதோட கெப்பாசிட்டி எவ்வளவு அதை சொல்லுங்க. 10 பேர் கூட போறாங்க. உங்க பேர் என்னங்க? உங்க வண்டி வச்சிருக்கீங்களா? 8 பேர் தான் சொல்லிட்டு இருக்கோம். உங்க பேர் எங்க? உங்க பேர் என்ன? வண்டி நீங்க வச்சிருக்கீங்களா? நீங்க வச்சு உங்க வண்டியில ஏத்துவீங்களா 10 பேரு? எங்க வண்டியில தான் நாங்க ஏத்திட்டு தான் இருக்கோம். நீங்க வந்து இது வச்சிருப்பீங்க, லோடு ஆட்டோ வச்சிருப்பீங்க. பொலேரோ வண்டி தான் வச்சிருக்கோம். பொலேரோ லோடு வண்டி வச்சிருப்பீங்க. லோடு வண்டி கிடையாது, கார் வண்டி தான். நம்ம இது மாதிரி தான், கேப் மாதிரி தான். கேப் மாதிரி. நீங்க வந்து உங்களுக்கு இங்க பாருங்க, உங்களுக்கு தொழில் வந்து அந்த தொழில், எனக்கு இந்த வண்டி தாங்க முக்கியம். உங்க பேர் என்னங்க? என் பேர் வேலு. எங்க? சென்னை தானா? சென்னை தான். இப்படி நீங்க ஒரு மனசாட்சி இல்லாம 6 பேர் வண்டியில 8 பேர் ஏறிட்டு என்ன கட் பண்ண சொல்றீங்களே, நீங்க பண்றது நியாயமா? அதுல வேற சொல்றீங்க 10 பேர் ஏத்தலாம். கேன்சல் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பண்ணலங்க, நீங்க தாங்க பண்ணணும். 8 பேரை நீங்க தான் ஏத்துறீங்க. இல்லை கேன்சல் பண்ணிக்கங்க, அது வேணா விட்டுருங்க. நீங்க தான் கேன்சல் பண்ணணும், நான் பண்ண மாட்டேன்.